தூதுவளை சூப் வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை 2, கிராம்பு 2, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், சின்ன வெங்காயம் வந்து 10லேருந்து 15, பிரியாணி லீஃப் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், இஞ்சி இதெல்லாமே சேர்த்து ஒட்டுக்க வதக்கிக்கலாம். இஞ்சியோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க, இல்லாட்டி கசக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தூதுவளையும் துளசியும் ஆட் பண்ணிக்கலாம். துளசி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இது சளிக்கும் நல்லா கேட்கும், அதுக்காக தான். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சூப்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.